சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய போகுது இந்த வரக்கூடிய 5 மாதம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதகங்கள் நடக்க போகுதுன்னு கேட்குறத இந்த 5 மாதத்துக்கு உண்டான பலனை பார்ப்போம். நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த பெயர்ச்சிக்கு முன்னர் இந்த 5 மாசம் எந்தெந்த ராசிகள் யோகம் அடையுதுன்னு கேட்கிறத பார்க்கலாம். மேச ராசி நம்பர் 1 ராசி, ஸ்தர ராசின்னு சொல்லுவாங்க. தைரியம் மிகுந்த ராசிக்காரர்கள் தான் மேச ராசியில உள்ள ஆண்களும் பெண்களும். படிச்ச ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், நாடும் வீடும் போற்றக்கூடிய ஒரு உத்தம ஜாதகம். நிறைய பேர் டாக்டரேட் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகளோட கனவுல இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலைப்பாடுகளில் ஈடுபடக்கூடிய தருணமும் உண்டு. காவல்துறையில பிரகாசிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. பொதுவாக இந்த ஜாதகம் செவ்வாய் பகவானுடைய உச்ச நிலை இருக்கக்கூடிய ராசி. அப்ப வீடு, நிலம், சொத்து சுகங்கள்லாம் உங்க முன்னோருடைய அமைப்புல இருக்கும். தாய் தகப்பங்க ஒரு சில ஜாதகர்களுக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படியாம்பட்ட தருணம் உடைய ஒரு ராசி இந்த மேச ராசி. பொதுவாக இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 குரு பெயர்ச்சிக்கு முன்ன ஒரு வருஷம் பல இன்னல்கள், விரயங்கள், சுபகாரியங்கள் தட, கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய தருணங்கள், ஏமாற்றங்கள், அரசியல்ல பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் இருந்தாலும் பிரவேசம் ஆக முடியாது. அந்த மாதிரியான ஒரு தருணங்கள்ல இருந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இந்த கடந்த ஒரு 5 மாசம், வருங்கால ஒரு 5 மாசம் யோகங்களை தான் தரப்போறார். சனீஸ்வரன் பகவான் வேணா உங்க ராசியில நஷ்டத்துல இருக்க வேண்டிய சனி பகவானா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. விரய சனியா தான் இருப்பார். ஏன் விரய சனி ஆகுது? ஆடம்பரம். அந்த ஆடம்பரத்துல நீங்க தலையிடுறனால தான் விரயம் ஆகுது. பணம் இருந்தும் பணம் இல்லாதவன் மாதிரி ஒரு நடிக்க கத்துக்கணும், காசு பணத்தை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்புல ஃபினான்ஸ் பண்ணா கூட வராது. அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்ச ஒரு ஜாதகம் இந்த மேசராசி. பொதுவாக மேசராசியில் உள்ள பெண்கள் கவனமா இருக்கணும். நீங்க படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். 21, 23 வயசு வரைக்கும் படிக்கிறதுல முழு கவனம் செலுத்திருந்தீங்கன்னா, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஒரு டாக்டரேட் ஆகக்கூடிய அளவுக்கு உங்க தாயி தகப்பன் கடனை உடனே வாங்கியாவது, மண்ணை வித்தாவது, பொண்ணை வித்தாவது உங்களை படிக்க வைக்க ஆசைப்படுவாங்க. நீங்க அதிலேயே முன்னுக்கு வந்து நாளடைவில் உங்க தாய் தகப்பனை காப்பாற்றக்கூடிய தருணம் உண்டாகும். மேசராசியில உள்ள ஆண்களும் மேசராசியில உள்ள பெண்களும் தன்னுடைய தாய் தகப்பன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி மேல, சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க, இவங்க மேலையும் அளவு கடந்த ஒரு பாசம் உடைய ஒரு ஜாதகம்தான் இருந்திருந்தாலும் உழைச்சி தேடி தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கணும், வீணா விரயம் பண்ணக்கூடாதுன்னு கேட்குற ஆதங்கங்கள் ஆசைகள் நிறையவே இருக்கும். பொதுவா மேசராசிக்காரர்கள ஆண்களுக்கு கலத்திரன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜாதகத்துல சின்ன வயசுலயே கெட்டு போயிடும். அதோடைய விளைவு காதல் தோல்வி, இல்ல ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஆகியும் திருமணங்கள் நடக்காத தருணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே மேசராசிக்கார உள்ள ஆண்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனா இந்த குரு பெயர்ச்சி சித்திர மாசத்துக்கு மேலேயே, சித்திர வைகாசிலேயே மேச ராசிக்காரர்களுக்கு ஆகாத திருமணங்கள் இருந்தா
விரைவில் திருமணம் கைகூடும். இல்ல மேசராசிக்கார பெண்கள், ஆண்கள், கணவன் மனைவி இருந்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க கல்யாண பருவத்தில் இருந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு திருமண சடங்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்க காசு பணம் விரயமாகிறது தப்பு கிடையாது. விரய சனி தான். நோய்க்கு மட்டும்தான் விரயமாகக்கூடாது. ஒரு 45 வயசுக்கு மேல மேச ராசியில பெண் ஜாதகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கணவருக்கு உடல் சுஸ்து, உடல் நோய், மர்ம நோய், சின்ன நோய் பெரிய அளவுக்கு சர்ஜரி நடக்கக்கூடிய தருணம் உண்டாக வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்கு. இல்ல மேச ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்து மேல நீங்க கேர் பண்ணணும், கவனமா இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய நோய் மரணமே பாவிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகளை உண்டு பண்ணி பல லட்சத்தை விரயம் பண்ணக்கூடிய தருணம் நடக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு விரய சனினா இதுதாங்க. ஆடம்பரத்துல முழுகாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இல்லாதவன் போல வேடமிடுங்க. தரணியில புகழ் பாடக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. ஒருவேளை டாக்டராகவே ஆயிட்டீங்க, அப்ப எப்ப கிளினிக் விற்கலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் ஓடும். 40 வயசுக்கு மேல இமாலய சாதனை அடைவீங்க. வெளியூர் வெளி தேசத்துக்கு போகக்கூடிய தருணம்லாம் உண்டு. மேசராசிக்கு பொதுவாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி வரும் மாதம் 5 மாசத்திற்கு யோகம்தான். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். படிச்ச ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு இப்படித்தான் வாழணும்னு சொல்லக்கூடிய நிர்ணயம் பண்ணக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. இருந்த இடத்துல இருந்தே வியாபாரமோ இல்லை தொழில் மேன்மை அடையக்கூடிய ஒரு வேலையோ செய்யக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்கள் நிறையவே இருப்பீங்க. பாதி பேர் அரசியல் பிரவேசம், பாதி பேர் கலைத்துறை, பாதி பேர் செவிலியர், மருத்துவர் சொல்லலாம், நர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை ஒரு துணிக்கடை, ஒரு ஸ்டோர்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஓனராகவும் இருக்கலாம், பணியும் புரியலாம். ஏன்னா முகமலர்ச்சி உடையக்கூடியவங்க நீங்க தாங்க. செம்ம பிரில்லியன்ட்டு. ஆனால் பெண்கள் தான் பாவம். ஏன்னா குறிப்பிட்ட கால வயசு ரொம்ப வேண்டாம், ஒரு 25 27 வயசு கால தாமதமாகத்தான் நீங்கள் திருமணம் பண்ணணும். டீனேஜில் கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு சில ஜாதகர்கள் ஜாதகிகளுக்கு இரு தாரத்து தோஷம் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கொடும்பாவின்னு சொல்லக்கூடிய ராகு உங்க ஜாதகத்துல வலம் வரக்கூடிய திசை 25 27 வயசு வரைக்கும். அதோட உங்களுக்கு குரு மகாதசை வந்துடும். ராமர் வனவாசம் போனது குரு திசை. சொத்து சுகம் எதுவும் ஆசை இருக்காது. சந்நியாச கோலத்துல காவி வேட்டி கட்டிக்கிட்டு சந்நியாச கோலத்துல வனவாசம் போனது தான் குரு மகாதசை. அந்த குரு மகாதசை முடிஞ்ச ஒன்னதான் உங்களுக்கு யோகமே. அது வரைக்கும் கணவன் மனைவியோடைய பிரிவும் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தான் யோகம். அடுத்தவங்கிட்ட கையை கட்டிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கணிசமான சம்பளம் 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், மிஞ்சி போனா 25,000 ரூபாய். ஆனா புளிஞ்சிருவாங்க. அந்த டிப்ரெஷன், அதனால ஒரு பொட்டி கடை போட்டா கூட நீங்க பொழைச்சிக்குவீங்க. ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு 80%லேருந்து 85% வரைக்கும் பலன் தரப்போறாரு. சனீஸ்வர பகவான்
உங்களுக்கு பாக்கிய சனின்னு சொல்லலாம், லாப சனின்னு சொல்லலாம். சனீஸ்வரன் பகவானும் ஒரு சாப்பா குத்திட்டாரு. வா, உயர்ந்து வா, நீ கஷ்டப்பட்ட ஜாதகம், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல கிரகத்தோடைய பெயர்ச்சி உங்க ராசிக்கு பலன் அதிகமாகவே இருக்கு. என்ன ஒன்று, இருதாரத்து தோஷம் ஆண்களுக்கும் நடக்கலாம், 90% பெண்களுக்குத்தான் நடக்கும். கவன சிதைவு ஏற்படாதீங்க. உங்க ஸ்கின்னை நல்லபடியா பார்த்துக்குங்க. ஒரே சோப்பா போட்டு குளிங்க. ஸ்கின் அலர்ஜி வரும், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். கிழிஞ்ச ஆடைகளை உடுத்தாதீங்க, டேட்டியான ஆடைகளை உடுத்தாதீங்க. கந்தலானாலும் கசைக்கு கட்டுன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப 2 டைம் குளிங்க. சோம்பேத்தனமாக இருக்காதீங்க. மகாலட்சுமியோடைய அருளாட்சி பெற்றது இந்த ரிஷபராசி. என்னைக்குமே நீங்கள் யோகந்தாங்க. அந்த யோகத்தை கைவிட்டுறாதீங்க. தாய் தகப்பன் அண்ணன் தம்பிங்களை மதிங்க. தாய் தகப்பன் செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவீங்க. காசு பணம் நிறைய சம்பாதிப்பீங்க. நிறைய அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் இருக்கும், நிறைய நீங்கள் செலவு பண்ணணும். அப்போ நிறைய சம்பாதிக்கணும். அப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்திக்கிங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய 5 மாதத்துக்கு யோகம்தான். காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடிய பழமொழிக்கு இணங்க கிரகம் உங்களை ஊந்துவிக்கும். நீ சம்பாரி, உன் ஃபேஸை வெளிக்காட்டு, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதுக்கு நம்ம எதிர்மறையாக இல்லாமல் முன்மாதிரியாக நம்ம செயலாக்கம் பண்ணாதான் கிரகம் நம்மளுக்கு சாதகமாக அமையும். அதே போல் நல்ல நல்ல நட்புகள் எல்லாமே நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. வெளிநாடு வெளிதேசம் போகிறது, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வெளிநாட்டோடைய ட்ரீம்ஸு, இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, உங்களுக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் திருமணங்கள் பண்ணால் இருதாரன் தோஷம் ஆகிறது கொஞ்சம் அவாய்ட் ஆகும். தாய் தகப்பன் பேச்சை கேட்டு, முன்னோர் மூத்தோர் பேச்சை கேட்டு இல்லற வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் இனிமை காணக்கூடிய ஒரு தருணம் 100க்கு 100 உண்டு. ஆக மொத்தம் 2026 வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து வரக்கூடிய 5 மாதம் நவம்பர் மாதம் வரைக்கும் கிரகம் உங்களுக்கு பெயர்ச்சியாகத்தான் இருக்குது. இது யாராலையும் தடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. எப்போ ஒரு ஜாதகருக்கு குருவுடைய ஆதிக்கம், குருவுடைய பலன் கிடைக்கும் கேட்குற ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகளையும் தடுக்க முடியாது. குரு பலனும் பலன்தான், சனீஸ்வர பகவானுடைய பலமும் பலமாக தான் இருக்க போகுது. உங்கள் கனவுகள்லாம் நனவாக போகுது. படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல படிப்பு ஆற்றலும், உங்கள் எல்லாருக்கும் யோகங்கள் வரக்கூடிய தருணம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் நீங்கள் தான் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும். அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி, முன்னோரையும் வழிபடணும். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். அழகான பேசக்கூடிய ஒரு ஜாதகம், படித்த ஜாதகம், ஃபஸ்ட்டு மார்க் வாங்கக்கூடிய ஜாதகம். சின்ன வயசுல செம்ம ஆக்டிவா இருப்பீங்க, செம்ம பிரில்லியன்ட்னு சொல்லலாம். டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி படிக்கக்கூடியவங்களும் நீங்க தான். மண்டைய கசக்கி புளிகிற சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் நீங்க தான். பேங்கிங் செக்டர்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் இரவு பகல் பார்க்காம படிக்கக்கூடிய குழந்தைங்க நீங்க தான். உங்கள் தாய் தகப்பன் உங்களை ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சுக்குவாங்க, உங்களை படிப்புக்கு உதாரணமாக வச்சுக்குவாங்க, உங்களுடைய பிரயாணம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தருணம் உடையவங்க. பூர்வீக சொத்துகள் இருக்கும், அதை பற்றி கேர் பண்ண மாட்டேங்க. முன்னோர் மூத்தோர்கள், அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள்,
நிறைய பேர் இருப்பாங்க. தாம் படிச்சு இந்த இலக்கை அடையணும்னு சொல்லக்கூடிய ட்ரீம்ல ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கேற்ற வேலை கிடைக்காத விரக்தி. ஏன்? சிறு வயசுலேயே அடுத்த தாய்மார்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து போராமப்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட சூனியங்களை கூட பண்ணிடுவாங்க உங்க வளர்ச்சி பார்த்து. அதிலே நீங்க படிப்பை கோட்டை விட்டு படிச்சதுக்கு உண்டான வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடிய தருணமும். உங்களுக்கு குரு மகாதசை முடிஞ்சு சனி மகாதசை நடக்கிறதுக்கான நேரங்காலங்கள் வரும். அந்த நேரத்துல ஆணா இருந்தீங்கன்னா, மிதுன ராசி ஆணா இருந்தா உங்க தாய்க்கோ உங்க தகப்பனுக்கோ, ஏன் மெயினா உங்க தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. பல பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இதே மிதுன ராசியில பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே கதிதான். தாயோ தகப்பனோ ஆவாம பிரிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சேர்க்கை நடக்கும். உங்களுக்கு எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. அதோடைய வெறுப்பு, தாய் தகப்பனையே வெறுத்திருக்கக்கூடிய தருணம். எப்படியாவது இலக்கை அடைஞ்சு கிடைச்ச வேலை இல்லை, பிடிச்ச வேலையிலையாவது வாழ்க்கையை ஓட்டுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு இருப்பீங்க. அதுவும் நிராசையாக தான் இருக்கும். ஒரு கட்ட கால வயசுல டீனேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் மெச்சூரிட்டான வயசுலையோ கல்யாணம் காதல்னு சொல்லக்கூடிய அமைப்புல மூழ்கி போவீங்க. அது பிளாப் ஆயிடும். அதோட ஆசைகளவே வெறுத்துருவீங்க. ஆனா பிறந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசை இல்லாம நான் இப்படியே இருந்துடுறேன்னுவாங்க. இல்லை ஒரு பெண்ணு இந்த மாதிரி ஏமாந்துருந்தீங்கன்னா அடுத்து எனக்கு கல்யாணமே வேணாம், என் தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டு என் தாய் தகப்பனுக்கு நான் உழைச்சி கொடுத்து நான் ஜீவனாம்சம் பண்ணால் போதும் அப்படின்னு ஆசைகளோட உள்ள ஜாதகம் நிறைய பேர். இந்த ஜாதகம் கன்னியாஸ்திரி ஜாதகம், மிதுன ராசி, சிஸ்டர் ஜாதகம், இரு தாரத்து தோஷம் உடைய ஜாதகம், இல்லற வாழ்க்கையில மட்டும்தான் நீங்க தோல்வி அடைவீங்க. மற்றபடி எந்த குறையும் வராது. ஒரு கட்ட கால வயசு 27 வயசுக்கு மேலத்தான் பூர்வீக சொத்து இருந்தா அந்த சொத்து நீங்க அனுபவிக்க முடியும். அதே போல உங்களுக்கு கல்யாணம் காட்சிகள் நடந்தாதான் சொத்தை நீங்க அனுபவிக்க முடியும். இல்ல உங்க சொத்து ஏமாற்றப்படும். சொத்துனால அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இல்ல அங்காளி பங்காளியோ உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொத்துக்காக. ஒரு நல்ல நண்பர்கள் கூட உங்களுக்கு அமையாது. தோல் சாய்க்கக்கூடிய தோழன் அமையாது. 4 வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு நட்பு இருக்காது. அந்த மாதிரியான தன்மை உடையது இந்த ராசிக்காரர்கள். ஏன் 2026க்கு முன்ன வரைக்கும், நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் குரு பகவான் உங்க ராசியில இருந்து உங்க ராசியின் நட்சத்திரத்துக்கு அதிபதியும் குரு பகவான் இருக்காரு. அப்ப அந்த ராசியில இந்த குரு பகவான் தர வேண்டிய பலன்களை தரமாட்டார், தர விடாது இந்த புதன் கிரகம். அதனால குரு பகவான் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ராசி இந்த மிதுன ராசி தான். இப்ப பயிற்சி ஆயிட்டாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல கடக ராசியில பயிற்சிட்டாரு. அப்ப இனிமே சொத்தும் உங்களுக்கு தான். உங்களுக்கு பண்ண சூழ்ச்சிகள்லாம் தவிடுபிடியாக்கப்படும். நீங்க உங்க குலதெய்வத்தை கைவிட்டக்கூடாது, உங்க முன்னோரை கைவிட்டக்கூடாது. உங்க தாய் தகப்பன் மேல அளவு கடந்த அன்பு நீங்க வச்சுக்கணும். இந்த மாதிரியான தருணத்தெல்லாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா வரக்கூடிய வருஷம் 2026 to 27 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனை அடைஞ்சு படித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி உத்தியோக முயற்சிகள் கிடைச்சி மேன்மை அடையக்கூடிய ஒரு வருஷமாக அமையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு.
அடிச்சு சொல்றேன், நவம்பர் மாசத்துக்குள்ள ஜாக்பாட்டே உங்களுக்கு அடிக்கும். உங்க ட்ரீமை யோசிச்சுக்குங்க, உங்க ஆசைகளை கேளுங்க. இது இது எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டுங்க. டைம் கிடைச்சா புதன் பகவான் சொல்லக்கூடிய விஷ்ணு பெருமானுடைய வழிபாடை பிடிச்சிக்குங்க. உண்மையாலும் சொல்லப்போனா ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இனிமே தான். கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். நீங்க ஒரு நீர் ராசின்னு சொல்லலாம். செம்ம அழகா பேசுவீங்க, பேச்சாளரா இருப்பீங்க, தப்ப தட்டி கேட்கிறவர்களா இருப்பீங்க. திருவிளையாடல்ல சிவபெருமான் நாகேஷ் கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து ராஜாவுடைய குறைய போக்க ஒரு கவிதை கொடுத்துருப்பார். அந்த கவிதையை கொடுத்தவொன்னே பொற்காசுகளை விட்ட கொடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் நக்கீரர் என்ன பண்ணுவார், உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிழை இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி குறைகளை கண்டுபிடிக்கக்கூடியவங்க நீங்கள் தான். எந்த குறையாக இருந்தாலும், அது அரசியல் பிரவேச குறையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக குறையாக இருந்தாலும் சரி, அந்த குறையை சொல்லக்கூடிய நக்கீரர் கடகராசிக்காரங்க. வாதம் பண்ணுவீங்க, விவாதம் பண்ணுவீங்க, முக மலர்ச்சி இருக்கும், துல்லியமான பேச்சு இருக்கும், செயலாக்கம் இருக்கும். நிறைய பேர் டாக்டரேட் படிப்பாங்க, லா படிப்பாங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவர்களும் இந்த ராசியில நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருந்த ராசி சிறு வயசுல கஷ்டப்பட்ட ஜாதகத்தாங்க. தூக்கி விட கூட கஷ்டமா இருக்கும். சிறு வயசுல தகப்பன் ரொம்ப கஷ்டப்படுவாரு உங்க ஜாதகத்துல. ஒரு கட்ட கால வயசு, உங்க ஃபேஸ் வேல்யூ வருது 23 வயசு, 25 வயசு. அந்த மாதிரி தருணத்துல ஒரு கல்யாண காட்சிகளும் நடந்துடும். உங்க மனைவி உங்க பிள்ளைங்கள் மேல அளவு கடந்த பாசம் நேசம் உடையவங்க இந்த கடகராசி. அப்ப கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மனைவி மக்களை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் உண்டு. எந்த சூழ்நிலையும் மறக்க மாட்டீங்க. ஒரு சில ஜாதகர்கள் தாய்க்கும் மனைவிக்கும் ஆவாது. அப்ப மனைவியை கூட்டு தனி கொடுத்தனும் போயிடுவாங்க. இல்ல மாமியாருக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் ஆவாது, தனி கொடுத்தனும் போயிடுவாங்க. இப்படியாம்பட்ட தருணத்துல இருந்த கடகராசி படாத கஷ்டம், முன்னுக்கு வர முடியாம, பல முன்னோர் சொத்துக்கள்லாம் பிரச்சனையில விட்டு கொடுத்து, அந்த சொத்து வித்தா கூட ஒரு காசு பணம் வராம, கவலை படிந்த முகத்தோட கஷ்டத்தோட கவலையோட இருந்தது ஒரு கட்ட கால வயசு. 40 வயசு 45 வயசு என்னைக்கு ஆச்சோ, கடகராசிக்கு 2026 சனீஸ்வர பகவான் 6க்கு முன்ன அஷ்டமத்துல சனி பகவான் வந்து குடும்பத்துக்காக கல்லு மண்ணு கூட சுமப்பீங்க, கடனாளியா ஆயிடுவீங்க, தங்க நகையை அடமான வைப்பீங்க, மண்ணை விற்பீங்க, விற்க வேண்டிய எல்லாத்தையும் வித்துருவீங்க. படக்கூடாத கஷ்டத்தை அடைஞ்ச கடகராசி இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்ன ஓரிரு மாசத்திலேயே கடகராசிக்கு உண்டான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கோடி ரூபாய் கடனை வாங்கினாலும் அதை அடைக்க ஒரு தெம்பு, ஒரு தைரியம், எப்படியாவது அடைச்சிடலாண்டா 1 கோடி ரூபாய் கடத்தை அப்படின்னு 4 பக்கம் ஓடி, வெளி தேசங்களுக்கு ஓடி சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களும் ஆசைகளும் நிறைய வரும். இந்த மாதிரியான ஒரு தருணத்துல கடகராசிக்கார உள்ள ஆண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கடகராசிக்கார ஆண்களுடைய ஓட்டம், சம்பாதிக்கக்கூடிய ஓட்டத்தை பார்த்து மனைவி அல்லாத ஒரு பெண்ணுடைய நட்பு ஏற்படும். அது ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், தோல் சாயக்கூடிய தோழின்னு கூட வச்சுக்கலாம். இருந்திருந்தா கூட மனைவி அல்லாத ஒரு நட்பு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்ரீதேவி போல
மனைவி இருக்க மூதேவி போல ஒரு நட்பு உங்கள் ஜாதகத்தில் உங்களை தலகுனிய வச்சிரும், அவமானம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்கள் மனைவிக்கு இது தப்பான கண்ணோட்டமாக தான் தெரியும். இருந்திருந்தா கூட கவனமாக இருந்துக்குங்க. உச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தான். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. குரு சந்திர யோகமே உங்களுக்கு தான். அப்ப காசு பணம் நிறைய வரும்போது அந்த காசை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம விரயங்கள், 1க்கு 2 கார் வாங்குறது, பல கோடி ரூபாய் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை வாங்கிட்டு இன்னும் 6 மாசம்தான் உங்க கணக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் டியூ கட்ட முடியாது. ஏன்னா 6வது மாசம் ராகு கேது பெயர்ச்சி வருது. அந்த பெயர்ச்சியிலையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை ஸ்பேஸ் பண்றதுக்கு தான் இறை வழிபாட்டை பிடிச்சுக்குங்க. ஒரு ருத்ராட்சம் அணிங்க, ஆண்டவனை தேடுங்க, மனைவி மக்களோட சந்தோஷமா வாழுங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது கோயிலுக்கு குளத்துக்கோ போங்க. இறை வழிபாட்டை முன்னிறுத்தி இருங்க. பல சொற்பொழிவுகளை கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இடையூறுலே வராதுங்க. புதையல் கூட கிடைக்கும். அதுக்கு தான் இந்த காலத்தில் சொல்லுவாங்க லோன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. லோனுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் லட்சக்கணக்கில் லோன் கிடைக்கக்கூடிய தருணம் வந்தாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தியவும் குரு பகவான் கொடுத்துருவாரு. குருனாவே பிரவேசம் தாங்க. உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஃபேஸும் பிரகாசமாக இருக்கும். சிம்ம ராசி மேன்மை வரக்கூடிய ஒரு ராசி. சிவனுடைய அம்சம்னு சொல்லலாம், நிர்வாகத்தன்மைன்னு சொல்லலாம். தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள், அரசியல் மாமேதைகள், அரசியல் சம்பந்தப்பட்ட நட்பு, அரசு சம்பந்தப்பட்ட தொழில், காவல்துறையில உச்ச வேலை, கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வரலாம். அழகுல சிறந்தவங்க, அறிவுல சிறந்தவங்க, 21 வயசு 23 வயசை தாண்டிட்டா நீங்க டாக்டர், அப்படி ஒரு படிப்பு. ஆனால் 21 வயசு வரைக்கும் நீங்க தாங்க மாட்டீங்க. பெண்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். காதல்னு சொல்லக்கூடிய நோயில தாய் தகப்பனுக்கு அவமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய தருணம் இந்த டீனேஜ். இல்லை டீனேஜ்லேயே தாய் தகப்பனே பார்த்து உங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரு 19 வயசுக்குள்ள அந்த திருமணம் கூட பாதியிலே நின்றோம். அதோடைய ஏக்கம் தாக்கம் ஆண் வர்க்கத்தையே குறை சொல்றது. அப்படி ஒரு தன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒருவேளை 25 27 வயசுல சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு திருமணம் நடக்க போகுதுன்னா உங்க கணவர் வீட்டுல வழியில உங்களை வசம் பண்ணித்தான் இந்த கல்யாணத்தையே முடிப்பாங்க. ஒரு 70% ஜாதகத்தை. ஏன்னா சிம்ம ராசிக்கார பெண்கள் கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுடைய தன்மை அப்படி, உங்களுடைய அழகு அப்படி. அதனால உங்களை வசப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணமும் நடந்துடும். குழந்தை குட்டியும் சீக்கிரம் பெற்றுருவீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் குழந்தை பெக்கிறது ஆண் குழந்தைகளாக தான் இருக்கும். ஒரு சில ஜாதகம்தான் பெண் வாரிசுகளை பெற்றுக்குவாங்க. அப்படி தாளாட்டி சீராட்டி வளர்க்கக்கூடிய தருணத்துல தான் குழந்தைங்களை அவ்வளவு கண்காணிப்பா வளர்க்கக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. அவ்வளவுதான். குடும்பத்துக்குனே நீங்க ஓட வேண்டியதுதான். குழந்தைய படிக்க வச்சு அதை காலேஜ் போக வச்சு அதுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிற வரைக்கும் நரைச்சிரும் முடி. உங்க ஆசைகள் எதுவும் பூர்த்தி ஆகாது. 4 இடத்துக்கு போகணும், 4 இடத்துல சாப்பிடணும்,
ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும் ஆசைகள் வராது. அடிமையாக இருக்கக்கூடிய தருணம் தான் நடக்கும். இது ஒரு கட்ட காலமாக இருந்தாலும் நீங்கள் வளர்த்து வாலிபம் பண்ண உங்கள் மூத்த மகன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். கல்யாணமே ஆனால் கூட மனைவியை கூட்டு தனியாக தான் போவார். அதிகாரம் பண்ணுவார். உங்ககிட்ட கவனமாக இருந்துக்கணும். என்னடா இது வாழ்க்கை, ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, கணவனும் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை. ஒரு சில ஜாதகம் கணவன் உங்களை சந்தேகப்பட்டு அடித்து துன்புறுத்துகிற மாதிரியான ஒரு ஜாதகம் இருந்திருந்தா நீங்கள் எப்பயோ டைவர்ஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் 2026 இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு யோகத்தையும் கொடுக்க போகுது. சனீஸ்வர பகவான் வேணா உங்கள் ஜாதகத்தில் அஷ்டம சனியாக வந்து உங்களுக்கு கோபத்தை முன் உதாரணமாக கொடுத்து உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் இருந்து, 7வது வீடுனா காதல், திருமணம், கணவன். அப்போ கணவனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு போயிடலாமா, டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஆசைகளும் என்ன எதிர்வலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. விட்டு கொடுத்து போங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு, உங்கள் பிள்ளைங்களுடைய திருமணம் கேள்விக்குறியாக போயிடும் இப்போ டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா. இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்காரருடைய ஆண்கள், சிம்ம ராசிக்கார பெண்கள் ஸ்ரீதேவி போல இருந்திருந்தா கூட மூதேவி மாறி மனைவி அல்லாத ஒரு பெண்ணுடைய நட்பு ஏற்படும். அந்த நட்பின் விளைவு நம்ம பிரிஞ்சு போயிடலாம், டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன எதிர்வலைகள் ஓடத்தான் செய்யும். இதுதான் விதி. இந்த டைவர்ஸுக்காக நீங்கள் பல லட்சங்களை இழப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணா நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு உங்கள் கணவனோ உங்கள் மாமியாரோ பல சூழ்ச்சிகளும் பல மந்திர தந்திர வித்தைகளை கையில் எடுத்து மாந்திரீகரை நாடி உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போக, உங்களுக்கு உடல் நோய், ஹார்ட் ப்ராப்ளம், சுகரு, ப்ரெஷரு, கால் வீங்கி ஏதாவது கிட்னி ப்ராப்ளங்கள் வரக்கூடிய அளவுக்கு பல சித்து விளையாட்டுகளை செய்வாங்க. உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து அலசி ஆராய்ஞ்சு வரக்கூடிய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுக்கணும். கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கார பெண்களோ ஆண்களோ, அஷ்டம சனி சும்மா கிடையாது. வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். பல நஷ்டங்கள் காணக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கு. ஒரே ஒரு யோகம்தான், குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களை காப்பாற்றி கொடுக்கும். இந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றி கொடுக்கும். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால வேலைக்கிழமை குரு பகவானுக்கு 16 நெய் தீபம் ஏற்றுனா கூட உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் பெறும். நஷ்டம் கஷ்டங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய தருணங்கள் ஏற்படும். கன்னிராசி, கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். படித்த ஜாதகம். நீங்கள் அழகுல சிறந்து அறிவுல சிறந்து இருக்க வேண்டியவங்க, பாசத்துக்கு அதிபதியாக இருக்க வேண்டியவங்க, பொது சேவை, தாய்மை குணம், யாரையும் விட்டு கொடுக்காம அரவணைச்சு வாழக்கூடிய அற்புதமான தெய்வ பிறவி நீங்கள் தான். நிறைய பேர் நர்ஸாக தான் இருப்பீங்க. அப்போ அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய தருணம் உடைய அற்புதமான ஒரு பிறவிங்க நீங்கள். நிறைய பேர் கலைத்துறையில் கூட பிரகாசிக்கலாம். நீங்களும் ஒரு கட்ட காலத்துக்கு வயசு வரைக்கும் கஷ்டம் தாங்கப்படுவீங்க. தீராத நாக தோஷத்துல இருந்து உங்க ஆசைகள் தேவைகள் நிராசையாகக்கூடிய தருணம் ஒரு 27 வயசு வரை. 27 கேட்கறது டீனேஜில் காதல் பண்ணா கூட நிற்காது. ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க. உங்களுடைய அமைப்புக்கேற்ற மணாளன் அமைகிறது கஷ்டம்.
அதுக்கு தான் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். கன்னிராசியில் பெண்கள் இருந்தால் உங்கள் தாய்மார்களை, தாய் தகப்பனை 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே என் பொண்ணு என்ன படிப்பா, அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், எந்த வழியில் கல்யாணம் ஆகும், காதல் திருமணமா அரேஞ்சு திருமணமான்னு உங்கள் கன்னிராசிக்கார பெண்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுக்கணும். மேற்படி அவர் சொல்லக்கூடிய பரிகாரத்துங்களை பக்குவம் பண்ணிக்கிட்டா ராஜா மாதிரி ஒரு மணாளன் அமைவார். நிறைய பேர் பார்க்கறதில்ல. பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் அவங்க வாழ்க்கையை தன்மையை தெளிவாக கொண்டு போய் வைக்கணும். இருந்திருந்தா கூட கன்னிராசிக்காரர்கள் நிறைய தொழிற்கல்விகள், இன்ஸ்டியூட்டு, ஸ்டோர்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, இந்த மாதிரியான சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் நிறையா இருக்கும். 2026க்கு முன்ன வரைக்கும் வாழ்ந்த கன்னிராசிக்கார ஆண்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை பல இடையூறில் தான் சந்திச்சிருப்பீங்க, பல அவமானங்களை தான் சந்திச்சிருப்பீங்க. 2026க்கு மேலே குரு பெயர்ச்சி ஆனது பாருங்க, சித்திரை வைகாசி மாதம். இந்த குரு பெயர்ச்சிக்கு மேலே தான் கொஞ்சம் துணிஞ்சிருப்பீங்க. தாரதோஷமே ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். அற்புதமான வாழ்க்கை வாழுவீங்க. கொடிகட்டி பறக்கக்கூடிய தருணம் அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கு. ஓரிரு வருஷத்துக்கு முன்ன ராகு கேது பகவான் உங்க ராசியில இருந்து தீரா நோயவும் விரயத்தையும் நிறைய கொடுத்திருந்தது. பல பேர் கணவன் மனைவியில பிரிஞ்சிருப்பீங்க, நோயில பிரிஞ்சிருப்பீங்க. ஆனா சனீஸ்வரன் பகவான் மட்டும்தான் கண்டக சனியா இந்த கன்னிராசிக்கு இருக்கிறாரு. கன்னிராசிக்காரர்கள் ஆரோக்கியத்துல குறை வச்சுக்க கூடாது. குடும்பத்துக்குன்னே ஓடி ஒளியக்கூடிய அமைப்புல உங்களுக்கும் இந்த மருத்துவ பிரச்சனைக்கும் பெரிய ப்ராப்ளங்கள் வரப்போகுது. அதை சரி பண்ணிக்கிங்க. வயது மூப்பான கன்னிராசிக்கார ஆண்களுக்கோ பெண்களுக்கு தான் ஆகாது. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 65 வயசுக்கு மேலே இருக்க வேண்டியவங்க உடல் நோயில் படுத்திருந்தாலோ ஆகாத ஒரு வருஷன் கூட சொல்லலாம். இருந்திருந்தா கூட ஆயுசு அதிகமானவங்க கன்னிராசிக்காரங்க. நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணுங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ குலதெய்வத்தை யார் ஒருத்தர் வழிபட ஆரோக்கியம் கிட்டும், ஐஸ்வர்யம் வரும், கடாட்சியம் கிடைச்சிரும், குடும்பத்தில் ஒரு மேன்மை அமையும். கன்னிராசிக்காரங்க வயசானவங்க நிறைய பேர் இருப்பீங்க. தன்னுடைய பேரம் பேத்திகளை அரவணைச்சு வாழுவீங்க. இரவுல தூங்க மாட்டீங்க. காவல்காரன், குர்கான்னு சொல்லலாம். குடும்பத்துக்காகனே கண்ணு விழிச்சிருப்பீங்க. பதறி போவீங்க குழந்தைகள் தன்னுடைய பேரம்பேத்திக்காக. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை மதிப்பாங்களாம் கேட்குறது பாசிபிள் கம்மி. பேரம்பேத்திகள்லாம் நீங்கள் பாசக்காரு தான். இருந்திருந்தாலும் கன்னிராசிக்கு ஆகாத ஒரு வருஷமாகவும் இருக்கும். உடல்நல குறைவு உள்ளவர்கள் மட்டும்தான். கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. பாசத்துக்கு அதிபதியானவங்க நீங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணங்கள் கைகூடாதவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துக்கு மேலே திருமணம் கூடும். குழந்தை பாக்கியம், மணிவிழா, கிரக பெயர்ச்சி, அதாவது வீடு கட்டுற, பால் காய்ச்சறது, திடீர்னு காரு வண்டிங்கெல்லாம் வாங்குவீங்க, மண்ணுகள் வாங்குவீங்க. பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. கடன் இல்லாமல் வாழுங்க. கடனுக்காக ஓடாதீங்க. எந்த தொழிலையும் இஷ்டப்பட்டு பிடிச்சி அந்த தொழிலை ரசித்து வாழுங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தன்மை இருக்குது. அந்த வாழ்க்கை தன்மையை பிடிச்சிக்குங்க. துலாம் ராசி
துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நீதிமான்க நீங்க. நிறைய பேர் அரசியல்ல பிரவேசம் பண்ணணும், காவல்துறையில பிரவேசம் பண்ணணும், லா படிக்கணும், வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய படிப்பு. லேடிஸ் அட்வொகேட் ஆனா ஜட்ஜ் ஆயிடுவாங்க சீக்கிரத்துல. ஏன்னா சனி பகவான் நட்பு கிரகம், சுக்கிரன் உச்சத்துல இருக்கிறனால டாக்டரா கூட நீங்க இருப்பீங்க. சாக கடக்கிறவனை கூட உயிராக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிறையவே இருக்கும். ரத்த சூடு அதிகமா இருக்கும். கோபத்துக்கு முன் உதாரணமா இருப்பீங்க. உங்களுக்கும் உங்க அப்பாக்கும் ஒரு கட்ட கால வயசுக்கு மேல ஆகாது. பெண் ராசிகளா இருந்தீங்கன்னா தாய் மேலையும் தகப்ப மேலையும் பாசம் இருக்கும். துலாம் ராசிக்கார பெண்கள் உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு 27 வயசு 30 வயசு ஆகிறதுக்குள்ள ஆகாது. அதை எப்படி வேணா வச்சுக்கலாம். மற்றபடி தாய் தம்பி மேலாம் பாசக்காரங்க. உங்களுக்கு வாச்ச கணவர் இருக்காரு, ஏன் இப்படி ஒரு கணவர் இப்படி ஒரு மாமியார் அமைஞ்சாங்கன்னு இரவும் பகலும் வேதனைத்தான் அடைவீங்க. ஒரு சில ஜாதகம் அந்த மாதிரியான டார்ச்சர்லாம் உங்களுக்கு நடக்கும். துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு பொதுவாகவே திருமணம் தடைபெறும். கால தாமதமா கூட திருமணம் நடக்கும். 2 தாரத்து தோஷமும் இருக்கும். திருமணத்துக்கு முன்ன ஒரு தாரங்கள் நடந்து டிவைஸ் ஆயிருக்க வாய்ப்பும் இருக்கு. திருமணம் ஆன உடனே ஸ்ரீதேவி மாறி மனைவி இருக்க, மூதேவி மாறி மாற்றான் மனைவி மேல ஆசைகளை வைக்கக்கூடிய தருணங்களும் ஓரிரு ஜாதகர்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்க சொந்த தொழில் நிறைய பண்ணுவீங்க. ஓன் பிஸ்னஸ், துணி கடை வச்சிருக்கலாம், ஸ்டோர்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை இப்படி ஏதாவது ஒரு ஆஃபீஸ், ஏசி ரூம் இருக்க வேண்டிய உட்கார்ந்து வேலை பார்க்குற ஆஃபீஸில் பணிப்பெண்கள் இருப்பாங்க. அவர்களோட சல்லாப புத்தியில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. அதுவும் சின்ன வயசுல இல்லை, 60 வயசு 50 வயசு தாண்டவங்களுக்கு தான் இந்த புத்திகள் வரும். பெண் ஜாதகம், அதாவது பெண் குழந்தை, துலாம் ராசிக்கு பெண் குழந்தைங்க பிறந்திருந்தா குடும்பத்தில் உத்தமனா இருப்பீங்க. ஆண் குழந்தைங்கள் பிறந்திருந்தாதான் கமலஹாசன் மாதிரி இருப்பீங்க. ஜாலியாக வாழ்க்கை வாழ்வீங்க. இருந்திருந்தா கூட 2026க்கு முன்ன ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் பட்ட துன்பத்தை வெளியே சொல்ல முடியாதுங்க. நஷ்டம்தான், கோடி கணக்கில் நஷ்டம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கோடி கணக்கில் பணத்தை போட்டிருப்பீங்க, ரீசேல் ஆகாது. ஆஃபீஸை போட்டு சும்மா உட்காந்துருப்பீங்க, ஆகாது. ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல ஒரு கன்சர்னில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கூட பணி சுமை, ஆஃபீஸில் இடையூறல்கள் வரக்கூடிய தருணங்களும் அடைஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு கட்ட காலமாக போயிருந்தா கூட சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கார். எதிரிகளை நீங்கள் தும்சம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எதிரிகள் உருவாக்கிட்டே இருப்பாங்க. புது புது எதிரிகளாக வருவாங்க. உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள வருவாங்க, உங்கள் மனைவி உங்கள் மக்கள் வருவாங்க. இவர்களே உங்களுக்கு சூனியங்களையும் உங்களுக்கு என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு மந்திரவாதிகளை நாடக்கூட வாய்ப்பு நிறையா இருக்கு. துலாம் ராசிக்கார பெண்கள் வாழ்க்கை கணவன் மனைவி கருத்து வேறுபாடுல பல பேர் பிரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ஜாதக தன்மை அப்படி, கிரகத்துடைய பீடை அப்படி. ஆனால் தன்னந்தனியாக இருந்தாலும் தான் குழந்தைங்களை எப்படியாவது வளர்த்து வாலிபாக்கணும் ஒரு ஆசைகளோட நீங்கள் வாழுவீங்க. உண்மையாலுமே துலாம் ராசிக்கார பெண்கள் ஒரு கிரேட் பர்சன் சொல்லுவேன். தனக்காக வாழவே மாட்டீங்க, தன்னுடைய குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைப்பீங்க. அப்படி உழைச்சி பசியும் பட்னியுமா இருந்து காசு பணம் சேர்த்து வைப்பீங்க. துலாம் ராசிக்கார ஆண்கள் கொஞ்சம் சுகபோகினே சொல்லலாம். ஆனால் அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கறதோ, ஒரு கோயிலில் இருக்க வேண்டிய அர்ச்சகர்களுக்கோ இல்லை வெளியே இருக்க வேண்டிய யாசகம் வாங்குறவங்களுக்கோ ₹1 போட மாட்டீங்க. எதுக்கு அவங்களுக்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறது, அப்போ அந்த காசையும்
சேர்த்து வைக்கக்கூடிய தருணம் உண்டு. அடுத்தவங்க வாயில நீங்க ஈஸியா விழுந்துருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கிட்ட சேரணும், உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட சேரணும். துலாம் ராசிக்காரங்களுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆகாத நேரம் நடக்கும். சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். இருந்திருந்தா கூட இந்த 2026 துலாம் ராசிக்கார அம்மாவுக்கோ இல்ல மாமியாருக்கோ ஆகாத நேரம் நடக்க போது, கவனமா இருந்தது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீரபத்ரர், அகோர வீரபத்ரர், அங்காரகன் சொல்லலாம். பண்புள்ள ஜாதகம் நீங்க, படிச்ச ஜாதகம் நீங்க. பாதி பேர் காவல்துறையில பணிபுரியணும், ஒரு சில பேர் கலைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும், ஒரு சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணணும், இல்ல நிலம் சொத்து பத்து இருந்து விவசாயம் பண்ணணும், ஆடு மாடு பண்ண வச்சிருக்கணும். இதுதான் உங்களுடைய தொழில். டாக்டரும் நிறைய இருப்பீங்க, அட்வொகேட்டும் நிறைய இருப்பீங்க. ஏன்னா ரத்த சூடு உடையது இல்லையா அந்த ஜாதகம். ஆனா கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க தான். சொத்து இருந்தா கூட வெளியே காட்டிக்க மாட்டீங்க. இல்லாதவர் போல வேடமிடக்கூடிய தருணமும் பேசக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஆனா கடந்த ஒரு 5 வருஷ காலமாவே விருச்சிக ராசிக்காரங்க பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தம் சொல்ல முடியாது. நஷ்டம், கடன், எதிரி, வழக்குகள், வம்பு தும்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சுக்கிட்டு பலவித நஷ்டமான விஷயத்துல பணம் விரயமாயி பல பேர் கணவன் மனைவி பிரிஞ்ச ஜாதகமும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஒருவேளை விருச்சிக ராசியில ஆண் ஜாதகம் இருந்தா உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளோ வீணான விரயம் பண்ணனால சொத்தோ மண்ணோ பொண்ணோ வித்து அதை ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. விருச்சிக ராசியில பெண்கள் இருந்தீங்கன்னா, மனைவிமார்கள் இருந்தீங்கன்னா, உங்க கணவர் பல கோடி ரூபாய் நஷ்டகதியா இருப்பார். ஆடம்பர சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா கூட நஷ்டம்தான் காணுவீங்க. 2026க்கு முன்ன வரைக்கும், சித்திரை மாசம் வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாது. அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடக்கூடிய தருணம் சனீஸ்வர பகவான் பஞ்சத்தை போக்கக்கூடிய, சகாயத்தை போக்கக்கூடிய சனீஸ்வர பகவானா வரார். குரு பகவானுடைய பெயர்ச்சியும் பல கோடி ரூபாய் கடன் வாங்கின உங்களுக்கு பல கோடி ரூபாய் லாபங்கள் வரக்கூடிய தருணமோ, இல்லை ஒரு லோனோ, இல்லை நல்ல ஒரு வேலையோ, ஒரு ஸ்டாரோ, உயர் பதவியோ வர்றதுக்கான வாய்ப்பை நிறையவே கொண்டு வந்திருக்காரு. விருச்சிக ராசிக்கார கணவன் மனைவிமார்களுடைய குழந்தைங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், திருமண ஏற்பாடுகள், இல்லை பேரம்பேத்தி பெறக்கூடிய தருணம், இல்லை வண்டி வாகனங்களோ நிலங்களோ வாங்கி போடக்கூடிய தருணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த 5 மாசத்துல இருக்கு. தரணி புகழ் பாடக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பு விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு நிறையவே இருக்கு. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க யாரையும் நம்ப மாட்டீங்க, நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, தன்னந்தனிமையாத்தான் இருப்பீங்க. எந்த நேரமும் எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் இருப்பீங்க. ஏன்னா நண்பர்கள்லாம் உங்களை ஏமாத்துவாங்க. இது ஒரு கட்ட காலமா இருந்திருந்தா கூட அண்ணன் தம்பியோடைய சொத்து, பூர்வீக சொத்து ஒரு இழுபறியில கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறனால முருகக் கடவுள் வழிபாடு, வளர்பிற சஷ்டியோ தேய்பிற சஷ்டியோ, வளர்பிற கிருத்திகையோ தேய்பிற கிருத்திகையோ வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பக்குவம் பண்ணிங்கன்னா உண்மையாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 100க்கு 100 உங்களுக்கு ஸ்டார் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்க போகுது. வீணா விரயம் பண்ணாதீங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஸ்கின் அலர்ஜிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். யூரின் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் உங்க வாழ்க்கையை புரட்டி போடும். சுத்தபத்தமா இருங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. நல்ல ட்ரெஸ் உடுத்துங்க. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. சேர்ந்து வாழுங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம கணவன் மனைவி மக்களோட சேர்ந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச விதியை அடைஞ்சிடலாம். நீங்கள் சீக்கிரம் லைஃப்பை ரசித்து ருசித்து வாழலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு போகலாம். ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. இருந்திருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வீட்டில் மணி விழா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காசு பணங்கள் உங்களுக்கு வீணாக விரயமாகிறது சுப விரயத்துக்கு தான் ஆகணும். அசுப விரயம் சொல்லக்கூடிய நோய்க்கோ வம்பு தும்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய கோர்ட்டு கேஸுக்கோ போலீஸுக்கோ இல்லை யார்ட்டையாவது காசை ரெட்டிப்பாக்க கொடுத்துட்டு அவன் எடுத்துகிட்டு ஓடிட்டானா அதுவும் விரயம்தான். விலை உயர்ந்த கார் வாங்கினாலும் டியூ கட்ட முடியாட்டி அதுவும் விரயம்தான். தன்னுடைய வருமானத்துக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு காரு வண்டி பங்களா வாங்கிக்கிங்க. அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டுங்க. வாழ்க்கையுடைய தன்மையை ரசித்து ருசிச்சு வாழுங்க. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஃபோக்கஸ். வில்லேந்திய மனிதன். குறிக்கோளோட வாழக்கூடியவங்க. பண்புள்ள ஒரு ஜாதகம், படிச்ச ஒரு ஜாதகம். உங்க தாயி தகப்பன் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. நீங்க தான் அதை இஷ்டப்பட்டு படிக்கணும். கவன சிதைவை ஏற்படுத்திடக்கூடாது. தனுசு ராசியில் உள்ள ஆண் குழந்தைகளுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். அண்ணனோ தம்பியோ அங்காளி பங்காளியோ அதிகமாகவே இருப்பாங்க. கஷ்டப்பட்ட ஜாதகம். தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்கள் நீங்க தான் பாவம். ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களை அண்ணனா அப்பாவா அண்ணனா அம்மாவா அப்பாவா நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு காதலன் ஒன்று கிளாஸ் ஆகும். அதுக்கு தலை வணங்கிட்டீங்கன்னா உங்கள் படிப்பு கோழி முட்டை. டீனேஜ்லேயே உங்களுக்கு திருமணங்கள் நடந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையை பிள்ளைக்குட்டி பெற்று குடும்பத்துக்குன்னா ஓடுவீங்க. இந்த திருமண சடங்குலேருந்து விடுபட்டு 21 வயசு வரைக்கும் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் நீங்கள் காவல்துறையாக இருக்கலாம், அரசியலில் பிரவேசிக்கலாம், டாக்டர் ஆகலாம். இன்னும் ஏன் சொல்லப்போனால் அட்வொகேட் சொல்லக்கூடிய பெரிய பெரிய படிப்புகளும் படித்து பெரிய லெவலுக்கு வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பொதுவாகவே ஒரு 25 வயசுக்குள்ள தனுசு ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் தகப்பனை இழக்கக்கூடிய நேரமோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 35 வயசுக்குள்ளேயே மாமியாருக்கும் அம்மாவுக்கும் ஆவாது. 45 வயசுக்குள்ள அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி ஆவாது. 45 வயசுக்கு மேலே உங்கள் ஆரோக்கியத்து மேலே நீங்கள் கவனமாக இருக்கணும். திடீர் விரயம், திடீர் சர்ஜரி, உடல்நலக் குறைவு, இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ் எல்லாம் 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு வரும். தனுசு ராசிக்காரர்களுடைய அண்ணன் தம்பி, அண்ணன் வேணா ரொம்ப பாசமாக இருப்பார், ஆனால் தம்பி பாசமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் மேலே ஒரு போராமை இருக்கும், எதிரித்தன்மை இருக்கும். அதோடைய விளைவு சொந்த காலிலேயே சூனியை வச்சுக்கக்கூடிய தருணம் உங்கள் தம்பிக்கு இருக்கும். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா குருவுடைய ராசி இல்லையா நீங்கள்? அப்படியாம்பட்ட தருணம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களும் கொஞ்சம் சுகபோகி தான். காசு பணம் நாலா பக்கம் வந்த உடனே காசை எப்படி செலவு பண்ணணும் தெரியாம வீணா விரயங்கள் பண்ணுவீங்க. மண்ணுக்கோ பெண்ணுக்கோ பொண்ணுக்கோ. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் விரயம் பண்ணா பரவாயில்ல, பெண்ணுக்கு மட்டும் விரயம் பண்ணாதீங்க.
மனைவி மக்களோட சேர்ந்து வாழ பாருங்க. பல சேத்திரங்களுக்கு போங்க. குடும்பமா இருந்து தானம் பண்ணுங்க. இல்ல அமைதியா 10 நிமிஷம் தவம் செய்யுங்க. 40 வயசுக்கு மேல உங்க ஆட்டம்லாம் க்ளோஸ். ஆன்மீக வழியிலேயோ தொண்டுகள் மூலியமாக இறைவனை சீக்கிரம் பிடிச்சிடலாம். இப்படித்தான் உங்க வாழ்க்கையை நீங்க கொண்டு போகணும். நாட்டாம மாதிரி தீர்ப்பு சொல்லக்கூடிய அமைப்பும், ஒரு யோக திசையும், நிர்வாகத்தன்மையும், கண்டிப்பும் கருணையும் இருக்கக்கூடிய தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பும் நிறையவே இருக்கு உங்க ஜாதகத்தில். இப்ப நடக்கிறது 2026 நடக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனி பகவான். அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ஒன்று. ஆண்களை தான் பாதிக்கும். ஆண்களுடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. வீணா விரயத்தில் போய் கொண்டு போயிடும். குரு பகவானுடைய பெயர்ச்சி வேணா ஓரளவுக்கு தாக்கத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நவம்பர் மாதம் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வராரு. பகை கிரகமாக மகர ராசியில பெயர்ச்சிக்கு போறாரு. கொஞ்சம் குடும்பத்து மேல கவனம் செலுத்துங்க. குடும்பத்தை நேசிங்க. குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து வாழணும்னு ஆசைகள் படுங்க. இல்லை உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும், அவமானம் அவப்பேறு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் நடக்கிறதுக்கு நேரங்காலங்கள் கூடி வருது. பாலுங்கலத்துல நீங்களே விழுந்துடாதீங்க. பண்புள்ளவர்களா வாழுங்க. நிறைய பேர் அரசியல் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். நிறைய பேர் மாஸ்டராக இருப்பீங்க. ஜிம் மாஸ்டராக இருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் மாஸ்டராக இருப்பீங்க, உடற்பயிற்சி மாஸ்டராக இருப்பீங்க, டியூஷன் மாஸ்டராக இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான அமைப்பு நீங்கள் நிறையவே இருப்பீங்க. பெண்கள்லாம், தனுசு ராசி பெண்கள்லாம் காவல்துறையாக இருந்தால் பெரிய பெரிய போஸ்டிங் போயிடுவீங்க. போய்கிட்டே இருப்பீங்க. இருந்திருந்தா கூட உங்கள் பணிபுரிகிற இடத்துல ஒரு வில்லங்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் ஜாதகத்தை முறையான ஜோதிடர்கிட்ட கொடுத்து இனி வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தன்மையை புரிஞ்சு தெளிவாக கேட்டுக்கோங்க. மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டம் 2 பேருக்கு தான். ஒன்று முனீஸ்வரன், இன்னொன்று சனீஸ்வரன். ஏன்னா தண்டனைகளை உடனே கொடுக்கறதுல வல்லமை படைச்சவங்க நீங்க. தவறு செஞ்சவங்களை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பும், பல வாதங்கள் விவாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும், யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும்னு ஒரு ஆசைகள் உடையவர். நிறைய பேர் லா படிக்கணும், டாக்டரட் ஆகணும், காவல்துறையில் இருக்கணும், கலைத்துறையில் நிறைய பேர் இருக்கணும். இப்படி சிறு வயசுல கஷ்டப்பட்ட ஜாதகம்தான் இந்த மகர ராசி ஆண்களும் பெண்களும். படாத கஷ்டங்களை கஷ்டப்பட்டிருப்பீங்க. படித்த தொழில் கிடைக்காது. கிடைச்ச தொழிலை பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போவீங்க. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணணுன்னு ஆசைகள் இருக்கும். நிறைய பேர் படத்துக்கு பணம் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஏன் ஹீரோவாக கூட நடிப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு தருணம் உடைய ராசி இந்த மகர ராசி. உடல் வலிமை அதிகம். மன சோர்வே அடைய மாட்டீங்க. ஆண்கள் சுகபோகி. கடல் தாண்டி கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய அமைப்புக்கு உண்டான அமைப்பும் இருக்கும். ஆனால் பெண்கள் ஆன்மீக தோரணையில், தெய்வ பலத்தில், உங்கள் தாய் தகப்பனுடைய அனுகிரகத்தில் படித்த பண்புள்ள ஜாதகர் நீங்கள். உங்களுக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் இருக்கு. ஒரு 35 வயசுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்டோ, ஒரு சர்ஜரியோ, ஒரு கஷ்டமோ இருக்கத்தான் செய்யும். நீங்களும் வெளிநாடு வெளிதேசங்கள்லாம் ஜாலியாக போகக்கூடிய தருணமும் உண்டு. 2026க்கு முன்ன வரைக்கும் வெளியே சொல்லியே கஷ்டமாக இருக்கு. அவ்வளோ ஒரு கஷ்டம்.
அவ்வளோ ஒரு நஷ்டம், ஏமாற்றம். பெண்கள் தான் நிறைய ஏமாற்றம் அடைவீங்க. கடன் சொல்லக்கூடிய நோயில மண்ணு விரயம், பொண்ணு விரயம், எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் ஒரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் கூட நடக்காது. அப்படி ஒரு பீடை பிடிச்சி வாழ்க்கைய வாழ்ந்தவங்க நீங்க. பாதி பேர் தன்னுடைய கஷ்டத்தை யூகிக்க முடியாம சூசைட்டோ பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான அமைப்பும் இருக்கு. பல பேர் சிறைவாசமே போயிருப்பீங்க. என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு கோர்ட்டு கேஸ்ல கூட அலைவீங்க. இதுக்கெல்லாம் விடிவு காலம் 2026 குரு பெயர்ச்சிக்கு முன்ன சித்திரை மாசமே உங்க கவலையெல்லாம் போச்சு, அப்பா அப்படின்னு பெருமூச்சு விட போறீங்க. உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. இனி வரும் காலத்துல 1 கோடி கடன் வாங்கினாலும் அதை திருப்பி அடைக்க சக்திகள் கிடைச்சிரும், யுக்திகள் கிடைச்சிரும், தைரியம் கிடைச்சிரும். இனிமே நீங்க படமும் எடுக்கலாம், நடிச்சு நடிகராகவும் ஆகலாம், ஏன் கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம், அரசியல்லையும் பிரவேசிக்கலாம், மேதைகளாகலாம். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்த ஜாதகம் இனி வருங்காலத்துல ஒன்று சேர போறீங்க. உங்க ஆபீஸ்ல காசு பணங்கள் செழிக்க போகுது. ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வியாபாரம் செழிக்க போகுது. மகர ராசிக்குத்தான் 90% குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன். கடகராசிக்கு என்ன பெயர்ச்சியோ என்ன யோகமோ, கடகராசிக்கும் மகர ராசிக்கும் ஒரு நட்பு இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, பூர்வ ஜென்ம புண்ணியத்துல ஒரு நட்பு இருக்கு. அந்த நட்பை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு உண்மையாலும் நட்பா இருக்கிறது கடகராசிக்காரர்கள் தான். கவன சிதைவு ஏற்படுத்திடாதீங்க. ஆண்டவனை தேடுங்க, பாராயணம் பண்ணுங்க, தேவாரம் திருவாசகம் படிங்க, திருமுறைகளை படிங்க, இல்லைன்னா கேளுங்க. ஏதாவது உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஐதீகமான கோயில்களுக்கு கணவன் மனைவி வளம் வந்துட்டு போங்க. உங்களுக்கு தேவையான பணமோ பதவியோ இன்னும் யோகமோ ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடும். இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டுட்டு வாங்க. உண்மையாலுமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் வருதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. வருங்காலம் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாசம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நவம்பர் மாசம் வரைக்கும் தான் உங்களுக்கு யோகமே. நவம்பர் மாசம் ராகு பகவான் மகர ராசியில பெயர்ச்சிக்கு ஆகிறாரு. மகர ராசிக்கு பகையாவும் கும்பராசிக்கு நட்பாவும் தான் இருக்காரு. அப்ப மகர ராசியில பகையா இருக்கிற மாதிரி இருந்தா உங்க முன்னோர் மூத்தோருக்கு ஆகாது. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். நான் பெரியாளா இருக்கேன், நீ சின்னாளா இருக்கிற, நான் நிறையா சம்பாதிக்கேன், நீ நிறையா சம்பாதிக்கலங்கக்கூடிய கருத்து வேறுபாடுல பிரிவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். அன்பால மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். அதிகாரத்துல சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரிவு ஜாதகம் மகர ராசி 2026 நவம்பர் மாசத்துக்கு மேல, நவம்பர் மாசம் வரைக்கும் நீங்க தான் ராஜா. 4 திசையிலிருந்தும் காசு பணம் கொட்டும். உங்களுக்கு என்ன வேணும் அந்த தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடும். காசு கையில வந்த உடனே மகர ராசிக்கார பெண்களுக்கு கணவன் கண்ணுக்கு தெரியாது. மகர ராசியில் உள்ள ஆண்களுக்கு மனைவி மக்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்படியாம்பட்ட ஒரு நேரமும் நடக்க போகுது. கவனமா இருந்துக்குங்க. வீண் விரயங்கள் பண்ணாதீங்க. ஒட்டுணர்ந்து சந்தோஷமா வாழுங்க. சேர்த்து வைங்க. இந்த 7 வருஷம் நீங்க படாத கஷ்டத்தை பட்டிருக்கிறீங்க, இதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது. மேற்படி ஏதாவது ப்ராப்ளங்கள் வர மாதிரி இருந்தா மகர ராசிக்காரங்க ஒரு நாக பிரதிஷ்டை ஒன்று பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒரு கோயிலில் போய் பண்ணுங்க.
இல்லை நல்ல ஜோதிடரை போய் நாடுங்க, இல்லை நாக பிரதிஷ்டை பண்ணுனாலும் நான் பண்ணியும் தரேன், முறையாக செஞ்சு கொடுப்பேன். அதனால கவன சிதைவை ஏற்படுத்தாமல் இருங்க. கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான். ஆனால் ஆண் ராசி, கோபத்துக்கு முன் உதாரணமான ராசி. லா படிக்கலாம், காவல்துறையில உயர் பதவிகள் வகிக்கலாம், புலனாய்வு துறையில் இருக்கலாம், இன்டெலிஜென்ட் ஆபீசரா இருக்கலாம், டாக்டரா வலம் வரக்கூடிய தருணங்களும் உண்டு. கலைத்துறை கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. செம்ம ஆக்டிவா இருப்பீங்க சிறு வயசுல. இந்த சிறு வயசுல உள்ள ஆக்டிவை பார்த்து அடுத்த தாய்மார்கள் இந்த குழந்தை எப்படி ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சிறு வயசுலே உங்க மேல போராமப்படும். அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான படிப்பு, வெளியே சொல்ல முடியாது. 21 வயசுலேயே நல்ல கன்சர்ன்ல வேலை. ஆனால் 21 வயசுக்குள்ள உங்க மேல போராம வரும். அடுத்தவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து வைப்பு சூனியமே வைப்பாங்க. அதோட தகப்பனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆவாத நேரமோ நடக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. அப்பாவுக்கு கண்டங்கள் சொல்லலாம், விரயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நேரங்காலங்களும் ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கு. 35 வயசுக்குள்ள கல்யாணம் காட்சி முடிஞ்ச கும்பராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், பெண்களாயிருந்தா நல்ல உத்தியோகத்துல வேலை பார்த்து இருந்திருந்தா கூட கணவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று வரும். அது பிரிவை போய் உண்டு பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணத்துல உங்க மக்களை விட்டு நீங்க பிரிஞ்சு தன்னந்தனியா வாழுவீங்க. ஒருவேளை கும்பராசியில பெண் ஆண்கள் இருந்திருந்தா, மனைவி ஸ்ரீதேவி போல இருந்திருந்தா கூட, மனைவி அல்லாத ஒரு பெண் மூதேவியை தேடி மனைவிக்கும் மக்களுக்கும் துரோகம் விளைவிக்கக்கூடிய தருணம் கும்பராசிக்கார ஆண்கள் ஒரு சில ஜாதகர்களுக்கு இருக்கு. இதோடைய சாபம் நோயோ விரயமோ கஷ்டமோ வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது விதி. சனீஸ்வரன் பகவான் உங்களுக்கு கால சனியா இருக்காரு, பாத சனியா இருக்காரு. அப்ப நீங்க வச்ச கால இடத்துல வச்சது எல்லாமே நஷ்டம். 7.5 சனியில இந்த மாதிரியான மதமுற்றும் மதம் மாறின நட்பு ஒருங்கேற்கிறது விதி. விரயமாகும். இன்னும் மனைவியை மதிக்கலன்னா, மனைவி கிட்ட அன்பா பண்பா நடக்கலன்னா, மனைவி கிட்ட சாபங்கள் வாங்கினா இன்னும் கஷ்டப்படுவீங்க. ஒட்டுணர்ந்து வாழுங்க, சேர்ந்து வாழுங்க. இது விதியுடைய தன்மை. விலகி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் 6 மாதம் வெளியேறுங்க, இவங்க 6 மாதம் வெளியேறுங்க. ஒரேடியாக விலகி போகிற மாதிரி இருந்தால் டைவர்ஸில் போய் விட்டுரும். அப்போ கஷ்டப்படுறது நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறி. குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு போங்க. உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு போங்க. காசு பணத்தை ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், மானம் மரியாதையை பேரை சம்பாதிக்க முடியாது. சுற்று வட்டாரமே உங்களை தப்பாக தான் பேசும். குடும்பம் பிரிஞ்சிட்டாவே உங்கள் குழந்தைங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் கேள்விக்குறியாயிடும். ஒரு கல்யாணமே முடிக்கிறோம், இல்லை ஒரு பெரிய காலேஜே சேர்க்குறோம், அப்போ கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுணர்ந்து ஒற்றுமையாக வாழ பாருங்க. ஜோதிடமே ஒற்றுமையாக இருந்து வாழணும் கேட்கறது தான் சொல்லுது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு. ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்குங்க, ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்குங்க. ஆன்மீக தோரணையில் இருக்கிறவர்களுக்கும் இந்த வருஷம் ஆகாது. 2வது, இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நவம்பர் மாதத்துக்கு மேலே 12வது வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிக்கிறாரு, அதாவது மகர ராசியில் பெயர்ச்சிக்கிறாரு.
12வது வீடு ஆயுள், 12வது வீடு கண்டம், 12வது வீடு விரயம், நோய், சர்ஜரி, விபத்து, இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே 12ஆம் வீடு. யார் வாயிலையும் உழாதீங்க. கும்பராசிக்காரர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு நாகம் பிரதிஷ்டை ஒன்று பண்ணிக்கிங்க. வரும் முன் நாளைக்கு அந்த ஜாதகத்துக்கு பல இடையூறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. பணம் இருந்தா பசு தானம் கொடுங்க, பணம் இல்லைன்னா நாக பிரதிஷ்டை பண்ணிக்கிங்க. சொன்னா செஞ்சு கொடுப்பேன். முறையான ஒரு வழிமுறைகளில் வழிபாடு பண்ணி தருவேன். அதை ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். இப்படி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இது ஒரு சூட்சம வழிபாடு. தனக்கு வரக்கூடிய இடையூறு வராம இருக்க இது ஒரு சூட்சம வழிபாடு. மீனராசி, மீனராசிக்கு அதிபதியும் குரு பகவான். படிச்ச ஜாதகம் நீங்க, பண்புள்ள ஒரு ஜாதகம் நீங்க. பல பேர் டாக்டரா இருப்பீங்க, நர்ஸா இருப்பீங்க, கலைத்துறையில் பிரகாசிப்பீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க, கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் பண்ணுவீங்க, லா படிப்பீங்க. ஏன்னா குரு பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் இருக்கிறனால இந்த 3 துறைகளில் தான் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. இல்லைன்னா பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர் வைக்கணும். கஷ்டப்பட்ட ஒரு ஜாதக தன்மை உடையவங்க நீங்கள். இஷ்டப்பட்டு படிப்பீங்க. கீழே உளுந்து மேலே உளுந்து படிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். தாய் தகப்பன் மண்ணையும் விற்பான், பொன்னையும் விற்பாங்க. உங்க படிப்புக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான தருணத்துல தான் உங்க ஜாதகத்தில் இருப்பாங்க. ஒரு கட்ட காலத்துல கேது மகாதிசை நடக்கும். அந்த கேது மகாதிசையில பல நஷ்டங்கள் காணுவீங்க, அவமானம் படுவீங்க, தொழில் நஷ்டம் ஏற்படும், பல சட்ட சிக்கல்களும் ஏற்படும். ஆனால் உங்கள் ஜாதகத்திலையும் கால தாமதமான திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. ஏன்னா ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு ஜாதகம். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை டீனேஜ் முடிஞ்ச உடனேயோ காதல்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு ஏமாற்றம் அடைவீங்க. அந்த ஏமாற்றம் தலையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். இது ஒரு கட்ட காலமாக இருந்தாலும் நீங்கள் படித்து வெளியே வந்த உடனே உங்கள் படிப்புக்காக உங்கள் தாய் தகப்பன் வாங்கின கடத்தை அடைக்க கஷ்டப்படுவீங்க. கல்யாணமே வேணான்னு சொல்லுவீங்க. அப்படி ஒரு வேளை கல்யாணங்கள் ஆயிடுச்சுருந்தா கூட மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு 5 வருஷம் வரைக்கும் தான் வாழ முடியும். அதோட பணத்தை தேடி ஓடுவீங்க, காசு தேடி ஓடுவீங்க. ஏன் சொல்லப்போனால் நிறைய பேர் டிரைவர் தொழிலெலாம் பண்ணுவீங்க. அதுலேயும் நஷ்டம்தான். ஒரு வண்டிக்கு 2 வண்டி வாங்கினாலும் நஷ்டம்தான், வண்டிங்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருந்தாலும் நஷ்டம்தான். இரும்புக்கு போட்டால் துரும்பு தான். இருந்திருந்தாலும் வேற தொழில் உங்களுக்கு தெரியாது. 2026 ஜென்ம சனி, 2026க்கு முன்ன வரைக்கும் 7.5 சனியில் ஆரம்பத்தில் பல விரயம், பல நஷ்டம், பல கஷ்டம் கூட சொல்லலாம். ஆனால் இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறனால தாய் தகப்பன் உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. உங்கள் தன்னம்பிக்கை முயற்சினால ஒரு நட்பு, ஒரு நண்பன் கூட உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு மேற்படக்கூடிய பொருளாதார ஃபினான்ஸ் கொடுத்து கூட உங்கள் வாழ்க்கையை ஓப் பண்ணிடுவாங்க. இது ஒரு தருணம். குரு பகவானுடைய பெயர்ச்சியும் சந்திரன் வீட்டில் தான் பெயர்ச்சி ஆயிருக்கு. குரு சந்திர யோகங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கு. இருந்திருந்தா கூட நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், கடன்கள் வரும். பெரிய கடனாக வாங்கி அடைச்சிட்டு வாழ்க்கையை செட்டில் ஆகின எண்ணங்கள் வரும். ஏன்னா ராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவான் கும்பராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் போல தான் தெரியும். ₹1,00,000 சம்பாதிச்சாலும் 1,50,000 செலவு தான். இப்படி வரவு வந்தாலும் செலவு தான் அதிகமாகும்.
இதுக்கு ஒரே வழி, நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன இல்லை இந்த மாதத்துக்கு மேலே ஒரே ஒரு நாக பிரதிஷ்டை ஒன்றே ஒன்று பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளோ, உங்கள் தொழில் போட்டினால் வரக்கூடிய இடையூறுகளோ, உங்களுக்கு வைப்பு சூனியம் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அது எல்லாம் இந்த நாகம் எடுத்துக்கும். வசதி இருந்தால் கோதானம் கொடுங்க, கருப்பு கலர் பசு தானம் கொடுங்க. வசதி இல்லாதவர்களுக்கு தான் இந்த நாக பிரதிஷ்டையை முறையாக செஞ்சு கொடுப்பேன், சொன்னால் செஞ்சு கொடுப்பேன். அதனால் தனக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் இருக்க இது ஒரு சின்ன பரிகாரம். இந்த பரிகாரத்தை முறையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாகலாம். கோடி ரூபாய் கூட கடன் வரட்டும், அந்த கடன் அடையிறதுக்கு தெம்பு, ஒரு தைரியம், ஏதோ ஒரு வழி, யார் மூலியமோ எவர் மூலியமோ இல்லை உங்கள் தொழிலையே முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பை ஈஸியாக பண்ணிக்கலாம். பயம் வேண்டாம், ஜென்ம சனி ஒன்றும் பண்ணாது. தைரியமாக இருங்க, நீதிமானாக இருங்க. அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி மேலே ஆசை மட்டும் வைக்காதீங்க. அப்பத்தான் ஜென்ம சனி உங்களுக்கு தேவையில்லாத இடையூறுகளை உண்டு பண்ணும். கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. நீங்களே உங்கள் தலையில் மண்ணை போட்டுக்காதீங்க. ஆண்டவனை வேடுங்க, கஷ்டப்பட்டு கேளுங்க. ஒரு சனிக்கிழமையோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ முருகக்கடவுளை வழிபடுங்க. முருகக்கடவுள் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவார். முடிஞ்ச அளவுக்கு நாகம் சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலை போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதையல் கிடைக்கும். இல்லை ஒரு லாட்ரி சீட்டில் ஏதோ ஒன்று அடைச்சி கூட உங்கள் வாழ்க்கை தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ 2026 குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கும் 80% பலன் தரப்போகுது. இந்த 6 மாசத்துல பல லட்சங்கள் புரள போகுது. வீணா விரயம் மட்டும் பண்ணாதீங்க. காசு பணம் கஷ்டப்பட்டு கிடைச்ச காசு, நீங்க கருமாயப்பட்டிருந்த காசு ஏதோ ஒரு வழியில கிடைக்க போகுது. அதை இஷ்டப்பட்டு கடனை அடைச்சு கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு மண்ணோ பொண்ணோ சேமிச்சு வைங்க. உண்மையாலும் உங்கள் வாழ்க்கை திறன் நல்லா அமைய போதுங்க. உங்கள் பயம் வேண்டாம். உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராது. அரசியல் பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு தருணம். வீணா விரயத்துங்களை பண்ணிக்காதீங்க. திருமணமானவங்க மனைவி மக்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 குரு பயிற்சியை நீங்க பீட் பண்ணலாம். மேற்படி ஏதாவது ப்ராப்ளங்கள் நடக்கிற மாதிரி இருந்தா சானட்டோரியம் வக்ர காளியம்மன் கோவிலில் 108 எலுமிச்சம்பழமோ, அம்பாளுக்கு ஒரு மாலையோ, ஒரு புடவையோ, நெய் தீபமோ ஏற்றி சூளத்தில் எதிரிகள் இல்லாத அளவுக்கு 3 எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு வந்தா 100க்கு 100 சரியாயிடும். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.